இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா PHPயில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ரேண்டம் ஃபங்க்ஷன். ரேண்டம் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறோம், இல்லை ரேண்டம் அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம், ஏதோ ஒரு நம்பர் வந்து ரேண்டமைஸாக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ரேண்டம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ரேண்டம் நம்பர் ஈக்குவல் டு ரேண்ட். அதோட எந்த நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகணுன்ற நான் கீவேர்ட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 4 டிஜிட்டில் ஜென்ரேட் பண்ணுறேன், 4149. ஓகே, நீங்கள் 1 to 9 கொடுத்தாலும் ஜென்ரேட் ஆகும். என்ன விஷயம் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்கோ ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேவா, இதை ரன் பண்ணுறதுக்கு PHP உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா டெர்மினலில் நியூ டெர்மினல் கொடுத்துக்குங்க. எங்கே லொக்கேட்டாக இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்னா PHPயில் index.php உங்களோட PHPங்கிற கீவேர்ட் தென் வந்து index.php. இது எப்படி இந்த கன்சோலை ரன் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா செப்பரேட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். சைடில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, index.phpன்னு கொடுத்தாச்சு. ரன் பண்ணும்போது 5026 ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்குது. அகெயின் ரன் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்குது. இதுதான் ரேண்டம் நம்பரோட வேலை, ரேண்டம் ஃபங்க்ஷனோட வேலை. இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் 1 to இந்த நம்பருக்கு ஜென்ரேட் ஆகணும்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் நம்பர் 0ன்னு கூட வரலாம். ஓகேவா, இது வந்துட்டு ரேண்டமைஸாக நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்குது. எப்பயோ ஒரு டைம் அட்லீஸ்ட் நம்ம வந்து மொத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 4 டிஜிட்டு, இது 3 டிஜிட்டை கூட நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 533 மட்டும் வந்துருக்கு, 0ன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கும், அதை கன்சிடர் பண்ணிக்கல. அதனால தான் நம்ம மினிமம் வந்துட்டு 41லேருந்து 49 வரைக்கும் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே போட்டிருக்கோம்.